ஒலிபரப்பு. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி டொலி கூட இணைந்திருக்கிறார் சூமிலே. அவருக்கு ஜெபிக்க முடியுமா தெரியவில்லை, ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் நீங்கள் ஜூமிலே இணைவீர்களானால் ஊழியர் சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருடன் இணைந்து இலங்கைக்கான விசேடமான ஜெபங்களோடு இணையுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. சகோதரி டாலி, பிரைஸ் தி லார்ட். சகோதரி டாலி, நீங்கள் பேச முடியுமா? சகோதரி சுபாசினி, நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள். ஆரம்ப ஜெபத்தோடு பாடலோடு வழி நடத்துங்கள். ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் இணைவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் அண்ணா. ஆமென். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். சகோதரி ஜானட் இணைந்திருக்கிறார்கள், அவர்களை வரவேற்றுக் கொண்டு வழி நடத்துங்கள். ஆமென். ஆமேன் ஆமேன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, திரும்பவும் இந்த வாரத்திலே நாங்கள் ஒன்று இணைந்து இந்த ஜெபங்களை எடுக்க நீர் தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நீர் கூட இருங்கள் ஆண்டவரே. இந்த இணைப்புகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடும் ஆண்டவரே, இந்த ஊழியங்களோடும் நீர் கூட இருந்து வழி நடத்தி கொண்டு வர்ற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை கேட்கவும் இந்த ஜெபங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்விலும் நீர் நன்மைகளை கட்டளையிட்டு வழி நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பொறுப்படுங்க. பரிசுத்தாவியானவரே, உங்களுடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. நிறைவான மகிழ்ச்சியிலே நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவன் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவன் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கு அரசாளும் தலைவனே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு,
அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இன்றைய நாளே இலங்கை தேசத்துக்கு ஆஜ்யம் பண்ணுவோம். ஏனென்றால் இலங்கை தேசத்திலே அதிக அழிவுகள் அதிக பயங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆகவே நான் இலங்கை தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே எங்கள் தேசத்தை சந்திக்க வேண்டும், எங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா பிதாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசம் வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்தியங்கள் தேசத்தின் குடிகள் 9 மாகாணம் 25 மாவட்டங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்கள் தேச தலைவர்களை ஒப்பு கொடுத்து மத குருமார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இவர்களுடைய பாவ தோச அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட கர்த்தாவே நீதியின் தேவனே அவர்களுக்குள்ளே உம்முடைய நீதியை வைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவு எங்கள் தேசத்துக்குள்ளே வரட்டும் ஐயா. கற்பிணி தாய்மார்களை ஒப்பு கொடுக்கிற உடைய இரத்தத்தினா மூடி, சிறு பிள்ளைகளை உடைய இரத்தத்தினா மூடி, இன்றைய வியாதி இந்த நுள்ளம்பு தொல்லைகள் ஆண்டவரே இன்ஃபெக்ஷன்கள் ஆண்டவரே எல்லாம் எங்கள் தேச சிலுவையிலே ஜெயங்கொண்ட தேவன் அல்லவா கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த காய்ச்சல் ஆண்டவரே அதிகமாய் கர்த்தாவே கர்த்தாவே அப்படியா எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வீடுகள் ஆண்டவரே, முகாங்கள் ஆண்டவரே, எல்லா சேனைகள் ஆண்டவரே, தங்கும் இடங்கள் கர்த்தாவே எல்லாவற்றிலும் உடைய ரத்தம் பூசுகிறோம் கர்த்தாவே. மருத்துவமனைகளில் உம்முடைய ரத்தம் டாக்டர்மார் நர்ஸ்மார்லே உம்முடைய ரத்தம் பூசுகிறோம் ஐயா. பாவிக்கிற உபகரணங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதுக்குரிய மருந்துகள் உருவாக கர்த்தாவே அந்த ஜனங்கள் தப்புவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவர்களுடைய மனம் திரும்புதலுக்காய் ஜெபிக்கிறேன். உண்மை அறிகிற அறிவுக்காய் ஜெபிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ள கர்த்தாவே, என் தேசம் ரட்சிப்பை காண கர்த்தாவே, ஒரு மனம் திரும்புதலை காண கர்த்தாவே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று சொல்லக்கூடியதா ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அழிவில் இருந்து ஆண்டவரே நீர் காத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் ஒன்றே அந்த தேசத்திலே எங்கள் கிராமங்கள்ல நாங்கள் பிறந்த இடங்கள்ல ஆண்டவரே பட்டணங்கள்ல ஆசீர்வாதம் வருவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபா நீங்கள் எங்கள் தேசத்திலே அங்கு போராட்டத்துக்கு முன்பாக தேவன் எல்லாரையும் சந்திக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பயப்படுற இடங்கள் எல்லாம் அடக்கல பட்டணமாய் வர வேண்டும். ஏனென்றால் இந்த கரையோர பகுதிகள் அங்கு சுனாமிகள் அப்படி ஒன்றும் வராதபடி என் தேசம் ஒரு நாள் காக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் இலங்கை தேசத்துக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, எங்கள் தேசம் முழுவதையும் கரையோர பிரதேசங்களையும் உங்களுடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா, நீர் கூட இருந்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, எங்கள் தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை அறியாது இருக்கிற ஜனங்கள் உம்மை அறியத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே கர்த்தாவே, அநேகருடைய அக்கிரமங்கள் மீறுதல்களினால் கர்த்தாவே எங்கள் தேசத்தின் ஆண்டவரே நிலைமைகள் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டு போகிறது கர்த்தாவே. வியாதியின் பலவீனங்கள் ஒரு பக்கம் ஆண்டவரே, அப்பா வன்முறைகள் ஆண்டவரே, சண்டைகள் சூடுகள் இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவரே. இந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்கள் தேசத்தை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே.
வரப்போற இந்த நாட்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயற்கையினால் அதிக வெப்பம் அல்லது அதிக மழைகள் என்று கூறுகிறார்கள் ஆண்டவரே. அப்படி இந்த காரியங்களும் இல்லாதபடி எங்கள் தேசத்தையும் எங்கள் ஜனத்தையும் நீங்க காத்து கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் தங்களுடைய மூளை கெட்டினபடி எண்ணத்தை கணித்தாலும் என் ஆண்டவரே, அவர்களுக்கு மேலானவர் நீர் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அந்த ஆண்டவரே, நீர் பூமியை ஆண்டவரே ஜலத்தினால் அழித்து விட்டு கர்த்தாவே, ஆனால் நோவா உமக்கு பலி செலுத்தி மன்றாடின பொழுது கர்த்தாவே, நீர் மனதுருகினீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. நீர் மனதுருகி இனி நான் பூமியை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே. அதுபோல உம்முடைய பிள்ளைகளுடைய மன்றாடுதல்கள் கர்த்தாவே, கண்ணீர்கள், ஜெபங்களுக்கு கர்த்தாவே நீர் பதில் கொடுக்கிற தேவன், நீர் மனதுருகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே, அழிவுகளை நீர் நிறுத்த உம்மாலே ஆகும் கர்த்தாவே. என் தகப்பனே, நீர் அவ்வண்ணம் செய்வீர் ஆண்டவரே. என் தேவனே, உம்முடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசமானது 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த எல்லைகளை எல்லாம் உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது என் ஆண்டவரே. நீர் காற்றையும் கடலையும் அதட்டின வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் எங்கள் தேசத்தையும் ஜனத்தையும் விலக்கி காத்து கர்த்தாவே. இன்னும் உம்மை அறியாதிருக்கிற ஜனங்களும் தங்களை தாழ்த்தி உம்மை தேட நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி சுபா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், ஜெபிக்க முடியுமா? ஓகே, நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் எல்லா மனுபுத்திரரையும் எங்கள் ஆண்டவர் காண்கிறார். ஆகவே எங்கள் தேசத்திலே அங்கு ரட்சிப்பு பிரஸ்தாவப்பட மனுபுத்திரர் அங்கு பார்க்கிற தேவன், அவர்களுடைய இமைகளை சோதித்து அறிகிற தேவன் எங்கள் தேசத்திலே யார் யார் ஊடாக அந்த இடத்திலே அந்த பிரச்சனைகள், அந்த கஷ்டங்கள், அந்த துன்பங்கள், காரியங்கள் நடக்குதோ அவை எல்லாவற்றையும் தகர்த்தி போடுற எங்கள் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்குவோம். நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் ஜனங்களுக்காய் நீர் மனத்திருக்கும் கர்த்தாவே. அப்பா, நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த அநீதிகள், அநியாயங்கள், இயற்கை அழிவுகள் ஆண்டவரே வர்றதுக்கு யாரெல்லாம் காரணமாய் இருக்கிறதோ கர்த்தாவே, நீர் விரும்பாத காரியங்களை எங்கள் மக்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே, நாம் அறியோம் தகப்பனே. என் தகப்பனே, நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்புகள், விக்கிராதனைகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், விபச்சாரங்கள், இப்படியாய் ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் ஒரு கணம் மனம் திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. மண்டையிலே வரன் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, முழுமையான ஆண்டவரே மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள வரட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த கொலைகள், கொள்ளைகள் என்று போகாதபடி கர்த்தாவே, அப்படிப்பட்ட மனிதர்களை மனம் திருப்ப வல்லவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. அந்த தீய செயல்களை விட்டு, தீமையான செயல்களை விட்டு கர்த்தாவே, அவர்கள் மனம் திரும்பக்கூடிய ஆண்டவரே, நல்ல கைகள், நல்ல கண்கள், நல்ல காதுகள் ஆண்டவரே அவர்களுக்கு உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் 6 காரியத்தை வெறுக்கிறீரப்பா, 7வது உமக்கு அருவெருப்பு என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. இப்படியா இந்த 7 காரியங்களை எங்கள் அவயங்கள் ஊடாக செய்கிற ஒவ்வொரு மனுஷருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும், பாதாள வழிக்கு விடுதலையாக்கும் ஆண்டவரே. உம்முடைய வழியிலே இவர்கள் வரக்கூடியதா ஐயா, ஒரு மாற்றங்கள், மாறுதல் வரட்டும் ஆண்டவரே. யார் யார் எந்த பேர் வழி, எந்த குடும்பம், எந்த சந்ததியோ ஆண்டவரே கர்த்தாவே இந்த துன்மாக்கத்துக்குள்ளே இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த துன்மாக்க ஆவி அவர்களை அழித்து போடும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அழிக்காதபடி நீர் கண்ணோக்கி பார்த்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்,
ஆமென். நீதிமொழிகள் 20:12-13 கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவார். ஏனென்றால் போக்குவரத்துக்கள், விபத்துக்கள், எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏமாற்றுகள், தந்திரங்கள், காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த காரியத்துக்காக சுபா அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. என் தந்தை இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் வீதிகள் தெருக்கள் எல்லாம் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்படுங்கள் அப்பா. எல்லா விதமான ஆண்டவரே, எங்கள் போக்குவரத்து நெரிசல்கள், வாகன நெரிசல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிற தேவன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஜனங்களுடைய மீறுதல்கள் ஆண்டவரே, அடுத்தவனை ஏமாத்துகிற தன்மைகள், அன்பில்லாத நிலைமைகள் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, நேசரே, அக்கிரமம் மிகுதினால் அன்பு தணிந்து போகிறது. என் தகப்பனே, நீர் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே முரட்டாட்டமான இருதயங்களை விட்டு கர்த்தாவே அப்பா இரக்கம் உள்ளவர்களாக ஆண்டவரை ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க என் தகப்பனை உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தரே கர்த்தாவே உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே. அந்த பண ஆசையினால், பெற்றுமையினால் ஆண்டவரே அநேக விதமான தீமைகள் நடந்து இருக்கிறது கர்த்தாவே. என் தகப்பனே, பெருமைக்காக ஆண்டவரை எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களிலே பணங்களை வீணாக செலவழிக்கிறார்கள் எங்கள் தேசத்திலே. ஆனாலும் ஏழை எளியவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களுடைய இருதயங்களிலே காணப்படவில்லை ஆண்டவரே. வீண் பெருமைகளை விட்டு கர்த்தாவே அப்பா நன்மை செய்கிற இருதயத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே, பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்பா, இந்த வீதிகள் பெரும் வீதிகள் எல்லாம் உடைய கிருபை கூட இருந்து ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த விபத்துக்களில் இருந்து எங்கள் தேசத்தையும் எங்கள் ஜனங்களை நீங்க காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, வீதிக்கு உரிய ஆண்டவரே சட்டங்கள் ஒழுங்குகள் சரியாக கடைபிடிக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. என் தேவனே, பிழை விட்டவர்களிடத்தில் ஆண்டவரே கர்த்தாவே பணங்களை லஞ்சமாக வாங்கிவிட்டு ஆண்டவரே அப்பா அவர்களை விடுகிற காரியங்கள், பிழைக்குரிய தண்டனைகள் இல்லாமல் போகிற காரியங்கள் சில இடத்திலே காணப்படுகிறது ஆண்டவரே. என் தகப்பனே, முற்றுமுழுக்க அந்த காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நீதி நிலைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வாகனங்களை ஓட்டுகிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சரியான வீதி ஆண்டவரை கட்டுப்பாடு ஒழுங்குகளை கடைபிடிக்க அது அவர்களிடத்திலே கர்த்தாவே சரியாக காணப்பட நீர் வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனை, போக்குவரத்து போலீசாரை ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தங்களுடைய பதவிகளுக்கும் தங்களுடைய ஊதியங்களுக்கும் உண்மையாய் செயல்பட நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த வீதிகள்ல இருக்கிற எத்தனையோ உண்மையான போலீஸ் உத்தியோகஸ்தர்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. தீய மனிதர்களிடத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் உண்மையாய் செய்கிற பணிகளிலே அவர்களை இன்னும் நீங்க உயர்த்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, பொறுப்படுங்க ஆண்டவரை, வழி நடத்துங்க ஆண்டவரை. இந்த போக்குவரத்து துறைகளுக்கு பொறுப்பாயிருக்கிற அதிகாரிகள், அமைச்சர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையாய் செயல்பட்டு தங்களுடைய பதவிகளுக்கு உண்மையாய் நீதியாய் இவர்கள் செயல்பட நீர் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக கடைபிடித்து சரியாக திட்டமிட வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நீங்களே வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அது மாத்திரமல்ல கர்த்தாவே,
இந்த வீதிகள் தெருக்களுடைய நெரிசல்களுக்கு ஆண்டவரே அதிகமான காரணங்கள் ஆண்டவரே, ஜனங்கள் கூடுகிற இடங்கள் ஆண்டவரே, அந்த இடங்களை ஆண்டவரே இதற்கு பொறுப்பாயிருக்கிற அதிகாரிகள் கவனித்து அந்த இடங்களில் சரியான ஆண்டவரே போக்குவரத்து நடைமுறைகளை ஆண்டவரை பின்பற்ற வழி நடத்துங்கள் ஆண்டவரே. வியாபார நிலையங்களுக்கு முன்பாக அதிக வாகன நெரிசல்கள் காணப்படுது கர்த்தாவே. ஆண்டவரே நீர் இதெல்லாம் அறிந்த தெய்வம் ஆண்டவரே. அந்தந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பாய் இருக்கிற அதிகாரிகள் அதை உணர்ந்து செயல்பட வழி நடத்துங்க ஆண்டவரே. சரியாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதியின் சட்டங்களும் பேணப்பட நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக, நீங்க ஆளுகை செய்யும்படியாக, பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் இலங்கை தேசத்திலே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகள், சேனைகள், சிங்கங்கள் இவைகளுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். இவன் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அடங்கி போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நான் இதற்காக ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் தேசத்திலே கர்த்தாவே உலாவுகிற கர்த்தாவே இந்த பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே, மரண ஆவிகள் ஆண்டவரே, கொலை ஆவிகள் அப்பா, எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, பொல்லாத ஆவிகளின் அசுத்த ஆவிகளின் கிரிகள் கர்த்தாவே ஆண்டவரே, பொல்லாத ஆவிகளின் கிரிகள் கர்த்தாவே அநேகமாய் இருக்கிறது. அது மனிதர்களை கர்த்தாவே பிடித்து கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களை காயப்படுத்தியும் காயம் போட்டும் கர்த்தாவே இருக்கிறது கர்த்தாவே. என் தேவனே, இப்படிப்பட்ட ஆண்டவரே நேரங்கள், காலங்கள், நிமிஷங்களை காண்கிறீர் கர்த்தாவே. இப்படிப்பட்ட மனுஷர்களை காண்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த மனுஷர்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, சந்ததிகளை விட்டு வெளியேற செய்யும் ஆண்டவரே. ஒதற்கொதர் பிரிவினை, மத பிரிவுகள் கர்த்தாவே ஆண்டவரே, என் தேவனே கர்த்தாவே ஆண்டவரே, மொழி பிரிவுகள் இவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரே பிரிவினைகளை கொண்டு வர நினைக்கிற ஆவிகள் கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே, நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த ஆவியின் கிரிகளை கர்த்தாவே நீர் கடிந்து போடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரும் கர்த்தாவே தங்களுடைய காரியங்களை ஆண்டவரே அறிந்து கொள்ள கர்த்தாவே, உணர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே நீதியின் பாதையிலே இவர்கள் நடக்க, இவர்களுடைய பூர்வ பாதை ஆண்டவரே கர்த்தாவே பாவ வழியாய் இருந்து விடாதபடி கர்த்தாவே அந்த பாவத்தை பரிசுத்தமாக்க நீர் இந்த பூமிக்கு இறங்கினீர் என்பதை உலகம் அறிந்து கொள்ள கர்த்தாவே என்ற தேவனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே ஒரு மெனப்பட்டவர்களாய் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஒரு மெனத்திலே தேறினவர்களாய் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேறும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் திருச்சபைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபையிலே ஒரு மாற்றங்கள் வர வேணும், மாறுதல் வர வேணும், பெரிய மாற்றங்களுக்குள்ளாய் திருச்சபைகள் வர வேண்டும் என்ற நாட்களில் எப்படி ஆவியானவர் அவர்கள் ஆவியிலே ஏவப்பட்டு ஊழியம் செய்ய வைக்கிறாரோ அப்படியாய் ஆவியிலே ஏவப்பட்டு ஊழியங்கள் நடக்க உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே இயேசுப்பா, இந்த தேசத்திலும் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே கர்த்தாவே, சபைகளை நீர் பொறுப்படும் ஆண்டவரே. அப்பா, நீர் ரத்தம் சிந்தி உருவாக்கின சபைகள் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் உருவான இந்த சபைகளை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டு விடாதபடி நீர் காப்பீர் ஆண்டவரே. அப்பா, நான் கர்த்தர், என்னுடைய மகிமை நான் வேறொருவனுக்கும் கொட்டேன் என்ற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, என் தேவனே நீர் உம்முடைய பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்கள் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகாத இருதயத்தை கொட்டுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, திருச்சபைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே என் தகப்பனே ஒரு ஆவிக்குரிய மாறுதல்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தம் உம்முடைய திட்டம் என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாட்களிலே கர்த்தாவே திருச்சபை மக்கள் மத்தியிலே கர்த்தாவை அதிகமாக
வீணான சிந்தைகள் ஆண்டவரை, உலகத்துக்குரிய காரியங்கள், ஆடம்பரங்கள், களியாட்டுக்கள் ஆண்டவரை, இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து ஜனங்களை தந்திரமாக திசை திருப்புகிற சத்துருவின் சகல திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொறுப்படுங்கள், ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உணர்ந்து கர்த்தாவே ஒவ்வொரு திருச்சபைகளும் செயல்பட வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு திருச்சபைகளும் கர்த்தாவே ஆண்டவரே, உண்மையான ஒரு ஆவிக்குரிய மாறுதலை நீங்க கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் இருதயத்திலே நொறுங்குண்டவர்களாக உம்மை தேடி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு தரம் வல்லமையாக உமக்கென்று எழுந்த காரியங்களை நடப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. தட்டைகள் யாவையும் உடையுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய திருக்கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை உள்ள தேவனே கர்த்தாவே, அப்பா என் நேசரை கர்த்தாவே, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த ஆளுகை கர்த்தாவே, சத்துருவின் தந்திரங்களை இனங்காணுகிற அந்த வல்லமை ஆண்டவரே, சத்துருவின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமை ஆண்டவரை, இதை கொடுத்து கர்த்தாவே இந்நாட்களிலே ஜனங்களை ஆண்டவரை இன்னும் உமக்குள்ளே கர்த்தாவே கொண்டு வருகிறவர்களாக திருச்சபை மாற நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய மகிமை நிரம்பி வழியும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, அந்த சபைகளை தேடி ஜனங்கள் வருவார்கள் ஆண்டவரே. அந்த நிலைமை உருவாகட்டும் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கர்த்தாவே, என் தேவனை, பிரகாசிக்கிற ஒளியாகிய நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஒளியின் இடத்தில் தேடி ஒவ்வொரு ஜனங்களும் வர வேணும் ஆண்டவரே. அப்பா, தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைகள் ஒரு பொழுதும் குறைத்து போவதில்லை கர்த்தாவே. நீர் ஆண்டவரை ஆளுகை செய்து ஆண்டவரே சபைகள் மத்தியிலே பெரிதான ஒரு மாறுதலை கொண்டு வந்து கர்த்தாவே எழுப்புதலை கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நான் இயற்கை அழிவுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே அந்த நாடுகள்ல இயற்கை அழிவுகள், அதாவது பஞ்சங்கள், யுத்தங்கள், அங்கு காடுகள் எரிகிற தன்மைகள், இவைகளுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, வியாதியினால் எங்கள் தேசம் ஆண்டவரே முத்திரையிடப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, ஆப்பிரிக்கா தேசத்திலே ஆண்டவரே கோலா அந்த அந்த வியாதி ஆண்டவரே அங்கே மேற்கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. என் தேவனே, இவர்களுக்காய் நீ மனதுருகும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, என் தேவனே, தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சில இடங்களிலே காடுகள் எரிவாய் இருக்கிறது, சில இடங்களிலே மலைகள் அதிகமாய் இருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே. இயற்கை அழிவுகள் கர்த்தாவே அதிகமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீ கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. யுத்தங்களினால் ரஷ்யா ஆண்டவரே, உக்ரைன், இந்த பிரிவினை ஆவிகள் கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே கிரிய செய்கிற ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே கடிந்து போடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஒரு கணம் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள் ஜனங்களுக்காய் ஒரு கணம் இறங்குங்கப்பா. அது உங்களுடைய தேசம் ஐயா, உங்களுடைய மக்கள் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பட்டும், ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய வழிகளை அறிந்திருக்கிறேன், பாதைகளை அறிந்திருக்கிறீர். உம்முடைய கண்ணும் உம்முடைய காதும் அது ஆண்டவரே காண்கிறதா இருக்கிறதே கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஈரானை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே, இந்த இயற்கை அழிவினால் அழிந்து கொண்டு போகிற மக்களுக்காக, பாதாளம் இழுத்து கொண்டு போகிற மக்களுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இவர்களை நீர் மாற்றி அமைக்க உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆண்டவரே பிதாவின் வலது பாசத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. நாங்களும் இந்த எங்கள் ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. அவர்களுடைய பாவதோச அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக, அவர்களுக்குள்ளே ஒரு கீழ்ப்படிவு வருவதாக, அவர்களுக்குள்ளே ஒரு பயபக்தி உண்டாவதாக கர்த்தாவே. சத்தியத்தை அறிய சத்தியம் விடுதலையாக்கக்கூடியதா ஆண்டவரே, நீர் பெரிதான கிருபையை எங்கள் தேசங்கள் 5 கண்டத்திலும் 5 கண்டத்து உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், யுத்த நாட்டு தலைவர்கள், இவர்களுக்குள்ளே ஞானங்கள் வெளிப்படுவதாக, ரட்சிப்பு வெளிப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, ஆஸ்திரேலியா கண்டங்கள் ஆண்டவரே, இவைகளுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு
ரட்சிப்பு வருவதாக கர்த்தாவே. ரட்சிக்கப்பட்ட நாடுகள் ஆண்டவரே இன்றைக்கு விக்கிரகங்களுக்குள்ளே போய்கொண்டு புதைந்து கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே, அந்த புதையல்களை காண்கிற தேவன் ஐயா ஆண்டவரே, நாற்றம் கொண்டு கழுவி அந்த ஆண்டவரே சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ஆண்டவரே நாற்றம் கொண்டு கழுவி சுத்திகரிக்கும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாத்தை விட ஆண்டவரே இந்த ரத்தத்தை ஆண்டவரை மதிக்கக்கூடியதாய், மனுஷர் மதிக்கக்கூடியதாய், கனம் கொடுக்கக்கூடியதாய், தேவனே உமக்கு கனம் கொடுக்கக்கூடியதாய் கர்த்தாவே, இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க மாற்றி அமைக்க வல்லவர் நீங்கள் அப்ப. அதுக்காக உங்களை ஸ்தோத்திரித்து துதித்து நீக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டுவதாக. ஆமீன். சுபா, நீங்கள் சங்கம வானொலிக்காக, ஊழியங்களுக்காக, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கனடா பயணத்தை சமாதானமாய் போய் சமாதானமாய் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அங்கே ஒன்று சேர்ற ஜனங்கள் உதர் அங்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லாரும் வந்து சமாதானமாய் வர, சமாதானமாய் போக, அங்கே யாரும் அதை சேதப்படுத்தாதபடி கர்த்ததாமே உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒருவன் போவனாம் என்று சொன்னா எல்லாரும் அப்படியே நின்று விடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமைகள் வராதபடி கர்த்ததாமே எல்லாருக்குள்ளும் எல்லா ஆவியையும் கொடுத்து நடத்தும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பான ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே இந்த சங்கம ஊழியத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த ஊழியங்களோடு கூட இருங்க, இந்த ஊழியங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே இதுவரை நடத்தி கொண்டு வந்த நல்ல தகப்பனே, தொடர்ந்தும் நீரை நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த ஊழியத்திலே துணையா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீர் கூட இருந்த ஆளுகை செய்யும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்திலே இந்த ஊழியத்திலே இணைந்து தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அப்படிப்பட்டவர்கள் இன்னும் உற்சாகமா இந்த காரியங்களை செய்ய நீர் இவர்களை வழி நடத்துங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய பலத்தை கொடுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. சத்துருவின் தந்திரங்கள், பொல்லாப்புகள், சரீர பலவீனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி கர்த்தாவே தொடர்ந்தும் வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற அருமையான சகோதரனுக்காம், அவருடைய குடும்பத்துக்காம் அவருடைய பாதத்திலே வருகிறேன். அவர்களோடு கூட இருங்க, அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பிலே இருக்கிற ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துகிறவர்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் தந்திரமாக போடுகிற எல்லா தடைகளை உடைத்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய வல்லமை உள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சிறையினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்தும் இந்த ஊழிய தேவைகள் ஆண்டவரே, இந்த நினைப்பில் இருக்கிறவர்களுடைய குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் அற்புதமாய் சந்தித்து வழிநடத்துங்கள், ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியங்களில் செயல்படுகிறவர்கள் நல்ல வேதத்தின் ஞானத்தையும் ஆண்டவரே அப்பா, இந்த தொழில்நுட்ப காரியங்களை செய்கிறவர்களுக்கு உங்களுடைய நல்ல திறனையும் கொடுத்து கர்த்தாவே தொடர்ந்தும் நீர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த வானொலியை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த ஜெபங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் தொடப்பட கிருபை செய்யுங்கள் அப்பா. உம்மிடத்தில் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை தங்களுடைய வாயினாலே உச்சரித்து கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பண்ணம் இந்த ஊழியம் வல்லமையாக ஆண்டவரே இன்னும் வளர நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே, பொறுப்படுங்கள். அதே போல சகோதரி பிளாக்காண்டி உங்களுடைய பாதத்திலே வருகிறேன். அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் கூட இருந்து நீங்க தொடர்ந்தும் வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் நீங்க பொறுப்படுங்க கர்த்தாவே. அவருடைய ஆண்டவரே இந்த பிரயாணத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, குடும்பத்தில் உள்ள எல்லாரோடும் கூட இருங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல இறுதிய சமாதானங்களை கொடுத்து ஆண்டவரே சுகபலமாய் போய் சுகபலமாய் திரும்பி வர என் தகப்பனே நீங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. தடைகளை உடையுங்க ஆண்டவரே. போகிற இடங்களில் எல்லாம் மனுஷ தயவுகளை கட்டளையிட்டு கர்த்தாவே அப்பா, இந்த இடத்திலே இருந்து இவ்வளவு சந்தோஷமாக புறப்படுகிறார்களோ அதை விட அதிகமான சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே சமாதானத்தோடும் திரும்பி வர என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. போகிற இடங்கள் எல்லைகளை ஒப்பு கொடுக்கிறேன். தேவைகள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே பொறுப்படுங்கள் கர்த்தாவே. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிறு சிறு காரியத்திலும் மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கூட இருந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. நன்மைகளை காண செய்யுங்க ஆண்டவரே. மீண்டுமாக இந்த இணைப்புக்காக
நன்றி செலுத்துகிறேன். தடைகளை நீக்கி நீங்கள் எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்காக இந்த ஜெபங்கள்ல இணைந்து நாங்க ஜெபிக்க நீர் தருகிற இந்த சந்தர்ப்பத்துக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே சுபாவுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கொடுத்த ஆரோக்கிய பல சுகத்துக்காய் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். போக்குவரத்து பாதுகாப்புக்காய் நன்றி சொல்லுகிறேன். தேவ பலத்துக்காய் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, ஒளியோடு இன்னும் கூட இருந்து கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ற தேவன் ஆண்டவரே, கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். புள்ளியோடு கூட இருங்க கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, கணவனாருக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளை கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பிள்ளைகள் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் நல்ல ஆண்டவரே காரியங்களிலும் நீர் கூட இருந்து கர்த்தாவே பிள்ளைகளை வழி நடத்தும். பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததி ஊழியன் செய்கிற ஒவ்வொருக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சனி ஞாயிறு நடக்கிற அந்த அபிஷேக ஆராதனையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அதை நீங்க பொறுப்பேற்று நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை பொறுப்பேறும். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். எப்போதும் என் கண் முன்னே உம்மை நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் கண் முன்னே உம்மை நிறுத்தியுள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதனால் ஆசை உறவிட மாட்டீர். வலப்பக்கத்தில் இருப்பதனால் ஆசை உறவிட மாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு. ஆமென் ஆமேன் ஆமேன். கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளை அவர் பொறுப்பேற்று ஆசீர்வதிப்பாராக. நன்றி சுபா. ஆமென் ஆமென். நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் யாழ்ப்பாணத்திலிருந்து விசேடமாக இணைந்து இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக இணைந்த சௌரி சுபா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதே வேளையிலே அடுத்த வாரத்தில் இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையில் எங்களுடன் காலை முதல் 8 மணி முதல் இதுவரை நேரம் இணைந்து ஜெபங்களை தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய கனடா பயண காரியங்களிலும் அவருடைய புத்தக வெளியீட்டிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இணைந்திருக்கிற டோலி அவர்களையும், அவர் வேலையில் இருக்கிறார், அதனாலே பேச முடியவில்லை, இணைந்திருக்கிற டோலி அவர்களையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். கர்த்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவாராக. God bless you. ஆமென்
ஆமென் ஆமென். நன்றி. Amen. God bless you, Sister Subhasini. God bless you, Sister Janet. God bless you, Sister God Dot. bless you அண்ணா உங்களுக்கு. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன்.